ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக வந்த சூப்பர்மேன் படத்தில் கடைசியில் சூப்பர் கேர்ளும் அவங்க நாயும் ஒரு கேமியோ வந்திருப்பாங்க. அப்பவே நினைச்சேன் சூப்பர் கேர்ள் படத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமோ அப்படின்னு. இப்போ படமும் வந்துருச்சு, நானும் படத்தை பார்த்துட்டேன். படத்தில் பேரண்ட்ஸை கொன்ன கெட்டவனை பழிவாங்க நினைக்கிற ஒரு சின்ன பொண்ணு யதார்த்தமா ஒரு நாள் சூப்பர் கேர்ள் கூட பழக்கமாகி அவங்க கிட்ட உதவி கேட்குறாங்க. அதே சமயம் அதே வில்லன் சூப்பர் கேர்ளோட நாயை ஒரு விஷ அம்பால அட்டாக் பண்ணிட்டு காணா போயிடுறான். அந்த விஷத்துக்கு மருந்து அந்த வில்லன் கிட்ட தான் இருக்கு. கடைசியில் அந்த பொண்ணு வில்லனை பழிவாங்குதா இல்லையா, சூப்பர் கேர்ள் அவங்க நாயை காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. படம் பார்க்க ஆரம்பிச்சு 20 நிமிஷம் எனக்கே டவுட் வந்துருச்சு, நம்ம சூப்பர் கேர்ள் படம் தான் பார்க்குறோமான்னு. வரவன் போறவன்லாம் சூப்பர் கேர்ளை பொழந்து கட்டுறானுங்க. படத்தில் ஒரு சில இடத்துல வந்து சண்டை காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த படத்திலேயே உருப்படியான ஒரு சீன் அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா, படத்தில் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. நம்ம சூப்பர்மேன் குழந்தையா இருக்கும்போதே அவங்க பிளானட் அழியறதுக்கு முன்னாடியே அவரை ஜோயல், அதாவது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பூமிக்கு அனுப்பி வச்சிருவாரு. பட் நம்ம சூப்பர் கேர்ள் அப்படி இல்லை. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே முக்காவாசி பிளானட் அழிஞ்சிருக்கும். சூப்பர் கேர்ள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வளர்ந்துருப்பாங்க. கண்ணு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போறதெல்லாம் பார்த்திருப்பாங்க. பிளானட் இன்னும் ஏறக்குறைய முழுசா அழியறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அவங்க அப்பா நம்ம மகளையாச்சும் காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் இருக்கிற நம்ம பூமிக்கு அவங்க மகளையும் அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அதனால நம்ம சூப்பர் கேர்ளுக்கு மனதளவுல பெரிய பாதிப்பு ஏற்பட்டு பெரிய வழியில தான் இருப்பாங்க அவங்க. இந்த ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. ஓவரால் எனக்கு இந்த படம் பார்த்தப்ப என்ன தோணுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிளாஷ்பேக்கை மட்டும் விட்டுட்டு மொத்த கதையையும் டோட்டலா மாத்தி இருக்கணும்னு தான் தோணுது. கதை தேர்வு ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு மொக்க வில்லனை சாவடிக்கிறதுக்கு நம்ம சூப்பர் கேர்ள் இப்படி போராடுறாங்களேன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். ஏண்டா தொண்டைக்கு நெஞ்சுக்கு 2 கிலோமீட்டர் தூரமாடா? கொஞ்சம் தூரம் தானே. சங்கல கார வச்சு இந்த நாய் அங்கேயே மிதிச்சு கொல்ல வேண்டியதானடா. அப்புறம் லோபோ இந்த கேரக்டர் யாரு என்னன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு இந்த படத்தை பார்த்தேன். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த படத்தை வந்து பாருங்க. நல்ல கதையா இருக்கும்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஆனா ஒரு காட்சி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். தேங்க்யூ.